வட்டி வாங்க போற என்கிட்ட. அதான் எனக்கு வரேன்னு சொல்றேன்ல, போடா. மகா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யார் அந்த பையன்? அது வந்துப்பா. அம்மா ஒண்ணுதான் கேக்குறேன், யார் அந்த பையன்? அப்பா அது வந்து தம்பி, யார் பண்ணி? உனக்கு என்ன வேணும்? சார் ஃபுட் டெலிவரி சார். ஃபுட் டெலிவரியா? யார் ஆர்டர் பண்ணியிருக்கா? சார் மகாங்கிறவங்க பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காங்க சார். ஏம்மா நீ எதனா ஆர்டர் பண்ண? ஆமாப்பா, நான் தான் ஆர்டர் பண்ணேன். நல்லா பண்ணுமா நீ. எவ்வளோப்பா? 250 சார். 250. அப்பா நான் ஆன்லைன்லயே பே பண்ணிட்டேன், நீங்க வைங்க. ஆன்லைன்ல பே பண்ணி. சரிம்மா, அந்த பார்சல் வாங்கி அந்த தம்பி அனுப்பிச்சு விடு. சரிங்கப்பா, நான் நீங்க. சரிம்மா. இந்த காலத்து பசங்க குக் பண்ணி சாப்பிட்றத விட புக் பண்ணி சாப்பிட்றது தான் அதிகமாக இருக்கு. அப்பா பத்தியா உங்கள் அப்பாட்ட உன்னை காப்பாற்றிட்டேன். என்ன காப்பாத்தல சார், உங்களை நீங்களே காப்பாத்திக்கினீங்க. மாட்டிருந்தா தெரிஞ்சிருக்கோம் எங்க அப்பா யாருன்னு. சரி சரி, பார்சல் கொடுத்து நீ கிளம்பு. இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், அதுக்கு வேற ஒன்றும் இல்லையா? இன்னைக்கு எதுவும் இல்லை, ஆனா நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸா? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல, ஏன் தலை வெடிச்சிடும். அதான் சர்ப்ரைஸ்னு சொல்றல, நாளைக்கு நம்ம மீட் பண்ணும்போது உனக்கே தெரியும். இப்போ நீ போடா. நைட்டில் தூக்கமே வராது. ப்ளீஸ் அது மட்டும் என்னன்னு சொல்ல. என் செல்லம் இல்லை, ரசகுல்லா இல்லை, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லி. மகா, இது வரேப்பா. எப்போ மறுபடியும் வந்துட்டு போறாங்க, நீ போ. என் செல்லம் இல்லை, என் ஜாமுன் இல்லை, இப்போ போடா. ஓகே மேடம், நாளைக்கு மறக்காம வெயிட்டிங் போட்டுருங்க. சரி போ. எங்கடி இருக்க? எவ்வளோ ஆண்டு வெயிட் பண்ணுறது? டென்ஷன் ஆகாதீங்க சார், அப்படியே உங்க லிஃப்ட்டை திரும்பி பாருங்க. கனவே உனை வந்து சேர நான் இங்க வரம் ஒன்று கேட்டு என் மரணம் நெருங்கிடும் போதும் உன் நினைவில் வாழ்ந்திடுவேன். தீராத துயரத்தில் நானும் காற்றோடேன் கலந்தாய் நீயும் நீங்காத நினைவொளியான அன்பே அன்பே. மறு ஜன்மம் இருந்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேன, உன் கால் தடம் நான் தொடர்வேன் அன்பே. என்ன சார் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? கார்த்தி, கார்த்தி. அது எப்படி திடீர்னு பொண்ணுங்க சாரி கட்டினா அழகா மாறிடுறீங்க? ஓ அப்படிங்களா சார்? நேற்று வரைக்கும் சின்ன பிள்ளை மாதிரி இருந்த, இப்போ திடீர்னு சாரிலாம் கட்டி பெரிய பிள்ளை மாதிரி மாறிட்டியே. எனக்கு இப்போவே அவன் பையன் தாலி கட்டியா வீட்டுக்கு கூட்டு போகணும் போல தோணுது. சாருக்கு ரொம்ப தான் ஆசை. சரி வா உட்காந்துட்டு பேசுவோம். சரி எப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? நேற்று நைட்டு ஏதாவது சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறேன்னு. சரி சரி டைம் ஆச்சு, சீக்கிரம் கொடு. ஏன்டி படிச்சா? ஏண்டா ரொம்ப நாளா நீ என்ன சாரியில பார்க்கணும் பார்க்கணும் கேட்டுட்டே இருக்கேன்னு சாரி கட்டிட்டு வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணா, இதுக்கு மேல ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்த்திருக்கல? இதான் சர்ப்ரைஸா? நான் கூட வேற ஏதோ பெருசா தரப்போன்னு நினைச்சேன். ஓ அப்ப சாருக்கு பத்தலையா? அப்ப கண்ணு மறுபடியும் கொடுத்துருக்கேன். ஒன்றும் வேணாம். கார்த்திக் கை காட்டு. ஒன்றும் வேணாம். கை காட்டுன்னு சொல்றேன்ல. இது புதுசா காப்பலாம். கார்த்திக் இது எப்பவுமே உன் கையில தான் இருக்கும், சரியா? இது உன் கையில இருக்கும் போதுலாம் நானே உன் கையை பிடிச்சிட்டு இருக்கேன்னு இருக்கும், புரியுதா? அதான் என் ரசகுல்லா நீயே சொல்லிட்டில்ல, எப்பவுமே உன் கையை பிடிச்சி தான் இருப்பேன். மகா, இந்த ஃபோன் வேற கண்டினியூ அடிச்சிட்டு இருக்கு, வேற குளிச்சிட்டு இருக்கா. சரி நம்மளே யாருன்னு கேட்போம். ஹலோ, யாருங்க? நான் மகா ஃப்ரெண்டு பேசுறேன் அங்கிள். ஐயோ ஆம்பளை வயசுல வருது. அங்கிள் மகா இருக்காளா? மகா குளிச்சிட்டு இருக்காமா, ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல அங்கிள், மகா வந்தேன்னா ஜாமுன் கால் பண்ணான்னு மட்டும் சொல்லுங்க.
எது ஜாமுன்னா? ஜாமுன்னா அந்த பேரிச்சம்பழம் தானே? அது என்னம்மா பேர் ஜாமுன்னு? இல்லை அங்கிள், நவாப்பழம். நான் பார்க்க கருகருன்னு க்யூட்டாக அழகா நவாப்பழம் மாதிரி இருப்பேனா, அதனால எப்பவுமே அவனை ஜாமுன் தான் கூப்பிடுவா. ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, நம்ம மகாவோட பெட் நேம் என்னம்மா? நான் மகாவை எப்பவுமே ரசகுல்லன்னு தான் கூப்பிடுவேன் அங்கிள். என்னது ரசகுல்லாவா? நாங்கள் அப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெட் நேம் வச்சு விளையாடுவோம். ஓ நல்ல பொண்ணுங்க போங்க. அப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஜாமுன்மா, ரசகுல்லா கிட்ட பேசணுமா? பேசுறியா? நீங்க பேசுனீங்களா? நான் பேசுனே. அவன் பேசினானா? எது? இல்ல அவ பேசினாளா? அவளும் பேசினாலே. நீங்க 2 பேருமே பேசுனீங்களா? நாங்க 2 பேரும் பேசிட்டோம், நீ மட்டும்தான் இன்னும் பேசல. இந்தா சொல்லுடி. ஹாய்டி ரசகுல்லா. நீ இந்த டைம்ல கால் பண்ணிருக்க, என்ன விஷயம்? என்ன உங்க அப்பா போயிட்டாரா? அப்பா நீங்க போங்க, நான் பேசுறேன். சரிம்மா. இது ஒன்று சொல்ல மறந்துட்டம்மா. என்னாச்சு? போகும்போது கோல்டுக்கு டேப்லெட் வாங்கிட்டு போ. கோல்டுக்கா? என்னாச்சுப்பா? எனக்கு இல்லைம்மா, நம்ம ஜாமுனுக்கு சளி பிடிச்சி தொண்டை கட்டி இருக்கும் போல. பேசும்போது லைட்டாக ஜென்ஸ் வாய்ஸ் கொண்டு போகுது. சரியா, மறக்காம டேப்லெட் வாங்கிட்டு போய்விடு. சரி. நீ புரிக்கு நாய் லூசரா நீ? இப்போ எதுக்குடா கால் பண்ண? நேத்துலேருந்து ஒரு ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை. நான் என்னமோ ஏதுன்னு பதறி போய் கால் பண்ணேன். என்னைய திட்டுறிய நீ? சரி நாங்க தான் வந்துட்டு இருக்கேன், உன்னை வந்து வச்சுக்க. இப்போ வை. ஓ வந்து வச்சுக்கிறேன்றியா? சரி வச்சுக்க. வீடா? இது நம்ம கார்த்தியோட ஆள் இல்லை? ஹலோ சொல்லு மச்சான். மச்சான் எங்கடா இருக்க? கஸ்டமர் பிக்கப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. நான் உனக்கு அப்புறம் கூப்பிடுவா? டேய் இரு ஒரே நிமிஷம் இருடா மச்சான். சொல்டா, இது முக்கியமான விஷயமா? ஒன்றும் இல்லை, உன் ஆள் வந்து வேற ஒருத்தர் கூட போகிறத பார்த்தேன். நார்மலாக போயிருந்தா கூட பரவாயில்ல மச்சான், ரொம்ப க்ளோஸாக சிரிச்சு பேசிட்டு போயிருந்தாங்க.